கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள எஸ்டி ஈடன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கையேட்டில்தான் இந்த சர்ச்சைக்குரிய ஆங்கில எழுத்து பாடம் கற்பிக்கப்படுகிறது. A for apple, B for ball, C for cat என்ற அர்த்தமெல்லாம் மாற்றப்பட்டு A for ஆதாம், B for பைபிள், C for கிறிஸ்து என்றும் I for இமானுவேல், J for ஜீசஸ் என்றும் அந்த பட்டியல் நீள்கிறது. இதனை தினமும் மாணவர்கள் மனதில் பதிய வைக்கும் வகையில் எழுத்து பயிற்சியும் கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அனைத்து மத குழந்தைகளும் படிக்கின்ற பள்ளியில் குறிப்பிட்ட மத அடையாளத்தை மாணவர்களின் மனதில் பதிய வைப்பதற்கு ஒரு சில பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை பள்ளி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறைக்கும் மாவட்ட கல்வி அதிகாரியிடமும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு குறித்து எஸ்டி ஈடன் பள்ளி தலைமை ஆசிரியை சுகிர்தா என்பவரிடம் விசாரித்த போது அது தெரியாமல் நிகழ்ந்த தவறு என்றும் அந்த கையேட்டில் உள்ள அந்த சர்ச்சைக்குரிய வாக்கியங்களை அனைத்து மாணவர்களின் கையேட்டில் இருந்தும் கிழித்து நீக்கிவிட்டதாகவும் விளக்கம் அளித்தார். இப்ப நம்ம எல்கேஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற அந்த சிலபஸ் ஃபாலோ பண்றோமா இல்ல நம்ம அதுதான் சார் ஃபாலோ பண்றோம். ஓகே, ஒரு இஷ்யூ ஒன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா சார், அது ஒண்ணும் இல்ல சார், டைரி இருக்கு இல்லையா, எங்க டைரி எழுதுவாங்க. அது லாஸ்ட் பேஜ்ல கான்வர்சேஷன் ஹெல்ப் அதெல்லாம் போடுறப்போ இது ஒரு லாங் பேக் அது A to Z அந்த மாதிரி போட்டுட்டோம். அது வந்து இவ்வளவு இஷ்யூ ஆகும்னு தெரியல. இஷ்யூ ஆகுதுன்னு உடனே நாங்க கிழிச்சு அவங்க முன்னாடியே யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடியே டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அது கண்டிப்பா இது இவ்வளவு இரிட்டேஷன் ஆகும்னு தெரியாது. கண்டிப்பா இதை ரிப்பீட் பண்ண மாட்டோம். அவர் கூறியது உண்மைதானா என்பதை அறிய பள்ளிக்கூடத்திற்கே சென்று மாணவர்களின் கையேட்டை வாங்கி பார்த்து விசாரித்த போது தலைமை ஆசிரியை சுகிர்தா பக்கங்களை கிழித்ததாக நாடகமாடியது வெளிச்சத்திற்கு வந்தது. A for ஆதாம், B for பைபிள் என்று ஆங்கில உச்சரிப்பு சரியாகத்தானே உள்ளது என்று நினைக்கலாம். அரசின் அங்கீகாரம் பெற்ற எந்த ஒரு கல்வி நிறுவனமும் குறிப்பிட்ட மதம் மற்றும் சாதியை ஊக்கப்படுத்தும் செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது என்ற விதி இருக்க, அதனை மீறி மாணவர் கையேட்டில் குறிப்பிட்ட மதத்தை ஊக்கப்படுத்தும் வாசகங்களை பாடமாக அச்சடித்துக் கொடுப்பது விதியை மீறிய செயல் என்று சுட்டிக்காட்டும் முதன்மை கல்வி அதிகாரி ஆறுமுகம் பள்ளியில் நேரடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். ஆங்கில எழுத்து வரிசையை பள்ளி